ஒரு வழி அருகே இருக்கிறதான ஒரு அனுபவத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. எதுவுமே கிடைக்க வேண்டியது, ஹல்லேலூயா, வர வேண்டியது, பார்க்க வேண்டியது எதுவுமே பார்க்க முடியல, காண முடியல, கிடைக்கல. ஹல்லேலூயா. ஒரு வழி அருகே இருக்கிறதான ஒரு நிலைமை. ஆமென். அந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா கர்த்தர் அந்த வழியை கடந்து வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் கடந்து வருகிறாருங்கிறதான நல்ல செய்தி வெளியிலே ஆவியானவர் உங்களோடு கூட சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் கடந்து வரும்போது அவரை நோக்கி கூப்பிடுங்க. இதுவரை கூப்பிட்டது அல்ல. ஹல்லேலூயா. கொஞ்சம் நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய சத்தங்கள் சற்று வித்தியாசமாகட்டும். தேவ சமூகத்தில் அழுகையோடு, கண்ணீரோடு, ஒரு மனதோடு 2 பேர் ஒருமனப்பட்டாங்க. 2 பேர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் தருவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஒருமனப்படுங்க. தாவீதின் குமாரனே, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கு, இந்த விஷயத்தில் எங்களுக்கு இறங்கும், நீங்கள் பதில் செய்தே ஆக வேண்டும் என்று கூப்பிடும்போது நம்ம கூப்பிடுகிற சத்தம் கர்த்தரை நிற்க வைக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நம்மிடத்தில் அவர் கேட்க வேண்டும், உங்களுக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்று கேட்டு அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க வேலையாக மாறட்டும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேரால் விசுவாசிக்க முடியும் அன்பான தேவ பிள்ளைகளை? ஹல்லேலூயா. 2 குருடர்கள் தேவ சமூகத்திலே, ஹல்லேலூயா, சத்தம் போட்டு அழுதாங்க, ஆண்டவரை இறங்கும் என்று. கர்த்தர் நின்று அவருடைய சத்தத்தை கேட்டு அற்புதத்தை செய்தார் என்றால், ஹல்லேலூயா, கண்கள் இருந்தும் ஏதோ சில ஆசீர்வாதங்கள், நன்மைகளை பார்க்க முடியாமல், தரிசிக்க முடியாமல் வழியருகே இருக்கிற அனுபவத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளை நோக்கி கர்த்தர் வருகிறார். ஆமென். அவர் வரும்போது அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் சமீபமாக இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. கூப்பிடுகிற உங்கள் சத்தத்திற்கு கர்த்தர் நின்று செவி கொடுத்து உங்களை அணைத்து அரவணைத்து, மகனே, மகளே, உன் தேவையை நான் சந்திப்பேன் என்று சொல்லி உங்களை தொட்டு ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு பின் செல்ல பழகுங்கள். ஆமென். தடைப்பட்டிருக்கிற காரியங்களில் கர்த்தர் அற்புதங்களை செய்யும் போது, ஹல்லேலூயா, கர்த்தரை பின் செல்வோம் ஒவ்வொரு நாளும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை பின் செல்லுகிற ஒரு அனுபவம், கர்த்தரோடு நெருங்கி வாழுகிற ஒரு அனுபவம், கர்த்தரோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நன்றி அறிதல் உள்ளவர்களாக வாழ நாம் பழக வேண்டும். ஆமென். ஆவியானவர் உங்களோடு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வழி அருகே உட்கார்ந்து இருக்கிறீங்களா? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தம் போட்டு அழுகிற தெய்வ பிள்ளைகளே, உங்களை தேடி கர்த்தர் வருகிறார். ஆமென். அவரை விடாமல் பற்றி கொள்ளுங்கள், அவரை நிற்க வைங்க. உங்கள் ஜெபங்கள் அவரை நிற்க வைக்கட்டுமே. விசுவாசத்தோடு தெய்வ சமூகத்திலே கூப்பிடுங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்வார்.